வருமுன் காப்போம். நம்ம டயபெட்டிக் வரக்கு வரைக்கும் நமக்கு அதை பற்றியே தெரியாது, பயங்கர ஒரு ஜாலியாக தான் இருப்போம். ஆனால் டயபெட்டிக் வந்துருச்சுன்னா அதே மாதிரி தான். பிபி வந்துருச்சுன்னா லைஃப் டைம் முடிஞ்சுது. நம்ம டேஸ் ஆர் கவுண்டட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அடுத்தது என்ன. இப்போ பிபி சுகர் வந்தாவே நம்ம நினைக்கிறோம், ஐயோ அடுத்தது வந்து நம்ம கார்டியாக் வரலாம். உடனே பயம் வர ஆரம்பிச்சிடுது. அந்த பயத்திலேயே நோய் பல மடங்கு அதிகமாக அது வேறு விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு சேஃபான கையில் இருந்தீங்கன்னா இந்த பயமே வராது. சேஃபான மருத்துவத்தில் இருந்தீங்கன்னா இந்த பயமே வராது. எனக்கு கார்டியாக், எனக்கு நான் பிபி இருக்குது, சுகர் இருக்குதுப்பா, நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். ஆனால் கண்ட்ரோல் எப்படி? பக்க விளைவு இல்லாத மருந்துகள் எடுத்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது, எனக்கு ஸ்ட்ரோக் வராது, எனக்கு கிட்னி ட்ரபிள் வராது. நான் கடைசி வரைக்கும் என்னோடய ஆர்கன்ஸ் நான் செக் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ரொம்ப எனர்ஜியாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நான் வந்து வாழைப்பழம் சாப்பிட முடியுமா? பிரியாணி ஒரு நாள் சாப்பிடலாம். ஆமாம், சாப்பிட முடியும். ஸோ எல்லாத்துலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். நல்லா ஜாலியாக இருங்க. அந்த நோய் இருக்குதுங்கிற அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷரே இல்லாமல் நல்லா பயமின்றி இருங்க. பயம்தான் நிறைய நோய்களுக்கு காரணம். ஸோ பயமின்றி இருங்க. ஆனால் இந்த நோய்கள்லாம் எப்படி நம்ம உடம்புல திடீர்னு இப்போ லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் வருது, சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இது வருது, கண் பார்வை குறைஞ்சிருது, காதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுது, மூட்டு வலி வந்துடுது, ஆங்கிலோ ஸ்பாண்டிலைட்டிஸ், எத்தனையோ விஷயங்கள் வருது. ஆனால் இதில் நம்ம எப்படி ஒரு சும்மா ப்ரிடிக்ட் பண்ணுறது? ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, லங்ஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். சரன்ஸ் மருத்துவமனையில் ஒரு அனலிட்டிக்கல் விஷயம் இருக்குது. ஒரே ஒரு 15 நிமிஷத்தில் உங்கள் உடம்புல எங்கெங்கே அப்நார்மாலிட்டி இருக்குங்கிறத மார்க் பண்ணி கொடுத்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்டாமினல் ஸ்கேனோ, கார்டியாக் மார்க்கர்ஸோ, இல்லை எக்கோவோ, இல்லை எம்ஆர்ஐ எடுக்க வேண்டியது, எம்ஆர்ஐ பிரெயின் ஃபங்க்ஷன் உங்களுக்கு அப்நார்மலாக பிரெயின் போய் எடுத்துருங்க. ஸ்கெலிட்டன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு D3 எடுத்து பாருங்கள், ஒரு டெக்ஸா டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறையா தப்பான அபிப்பிராயம் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல போய் பிளட் டெஸ்ட் எடுங்க, யுல் பி பேஷண்ட். கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம பேஷண்ட் ஒரு க்ரானிக் பேஷண்ட்டாக மாறக்குள்ள உங்களை நம்ம தடுத்து நார்மலைஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. நம்ம எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் நம்ம ஹெல்த்து தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம ஹெல்த் இல்லைன்னா எவ்வளோ பணம் இருந்து அது வேஸ்ட். ஸோ ஹெல்த்தை காத்துக்கணுன்னா வருமுன் காப்போம். ஒரு நோய் வரக்கு முன்னாடி காத்துக்கோங்க. பேன்க்ரியாஸ் ஃபங்க்ஷன் அப்நார்மலாக இருக்குதுன்னு தெரிஞ்சாவே நீங்கள் டயபெட்டிக் அலர்ட், எனக்கு ப்ரீ டயபெட்டிக்கோ இல்லை டயபெட்டிக் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம சரி பண்ணிக்கலாம், இல்லைங்களா? ஸோ எனக்கு வந்து ஒரு லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நம்ம ஒரு தடவை ஸ்கேன் பார்த்துக்கலாம், ஏதாவது லிம்பாடினைட்டிஸோ இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி. ஹார்மோனில் ஏதாவது காமிச்சுதான்னு பார்த்தா தைராய்டு ஸ்கேன் பண்ணி பார்த்து. ஸோ இதுதான் விஷயம். இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த் உங்கள் கையில், உங்கள் ஆரோக்கியம் பல மடங்கு. அப்போ இருக்கவே இருக்குது சரண்ஸ் ஹாஸ்பிட்டல். உங்கள் நோய்களை குணப்படுத்துறதுக்கும் பக்க விளைவு இல்லாமல் கொண்டு வரக்கும், உங்களை வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது. வேறு என்ன கவலை? வணக்கம். உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.